வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எப்படி ஒரு பேசிஸ் கண்டுபிடிக்கிறது, ஒரு டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது அவங்க கொடுத்த வெக்டார் ஸ்பேஸ்க்கு. ஸோ யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம் இது பாருங்கள். ஃபைண்ட் எ பேசிஸ் ஃபார் த ஸ்பேஸ் ஸ்பேன்டு பை த வெக்டார்ஸ். ஸோ வெக்டார்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? v1 வெக்டார், v2 வெக்டார், v3 வெக்டார், v4 வெக்டார்ஸ். ஸோ இதுக்கான பேசிஸ் கண்டுபிடிக்கணும். பேசிஸ் கண்டுபிடிச்சா நம்ம டைமென்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் நம்ம என்ன பண்ணுறோம்? லெட் ஏ மேட்ரிக்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறோம். ஏ மேட்ரிக்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் வெக்டார்ஸ் என்ன இருக்குது? 1 -2 0 0 3. நெக்ஸ்ட் வெக்டார் என்ன இருக்குது? 2 -5 -3 -2 6. நெக்ஸ்ட் வெக்டார் என்ன இருக்குது? 0 5 15 10 0. நெக்ஸ்ட் ஃபோர்த் வெக்டார் என்ன இருக்குது? 2 6 18 8 6. ஸோ முதல்ல ஸ்டெப் ஒன் நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை, அது கொடுத்துருக்க வெக்டார்ஸ் எல்லாத்தையும் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வர போகிறோம். அதாவது இந்த இடம் 0, இந்த இடம் 0, இந்த இடம் 0 வர வைக்கணும். இங்கே எப்பயுமே 1 வர வைக்கணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரோ 1 நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே எழுதிக்கலாம். ரோ 1 அப்படியே எழுதிப்போம். 1 -2 0 0 3. இப்போ நான் ரோ 2 என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ரோ 2 நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரோ 2 கூட ரோ 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். இப்போ ரோ 2 இருக்கீங்க 2 இருக்குது. 2 - 2 இன்ட்டு ரோ 1 இருக்குது 1. ஸோ 2 - 2 வரும் 0. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இருக்குது -5 -2 இன்ட்டு ரோ 1 2 இன்ட்டு -2. இங்கே பாருங்கள், 2 2s are 4, -2 ப்ளஸ். ஸோ -5 + 4 வரும் -1. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணி போட வேண்டியது தான். நெக்ஸ்ட் அடுத்து -3 -2 இன்ட்டு என்ன இருக்கீங்க 0. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? ஆன்சர் -3. நெக்ஸ்ட் அடுத்த எலிமெண்ட் 0 இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வரும்? அதே தான் வரப்போகுது. -2 இன்ட்டு 0 ஒரு ஆன்சர் -2. நெக்ஸ்ட் அடுத்தது இருக்குது 6. ஸோ ரோ 2ல் 6, 2 டைம்ஸ் ரோ 1 இருக்குது 3. ஸோ 6 - 6 0. ஓகேங்களா? இதுமாதிரி சைடில் பென்சிலை கால்குலேட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து இப்போது தேர்ட் ரோ பாருங்களேன். எனக்கு ஏற்கனவே இங்கே 0 இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஆனால் இங்கே எல்லாம் பாருங்கள் 5 15 10 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேம் மல்டிபிள்ஸ் வந்து அதை டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது நான் ரோ 3 என்ன பண்ண போகிறேன்னா, ரோ 3 மட்டும் நான் 5ஆல் டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எல்லாமே 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ 0/5 0, 5/5 1, 15/5 3, 10/5 2, 0/5 0. ஸோ இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் நம்பர் கொண்டு வந்துருங்க. அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து எனக்கு இந்த இடம் 0 ஆக்கியாச்சு, இந்த இடமும் 0 ஆக்கியாச்சு. ஓகேங்களா? எனக்கு இந்த இடம் மட்டும் கரெக்டாக 0 ஆனால் போதும். இந்த ரோ எக்லான் ஃபார்ம் 0 0 0 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் போதும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு அப்புறமா நீங்கள் எவ்வளோ வேணால் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு 0 ஆக்கிடுங்க, அப்புறமா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ எனக்கு இந்த 2 வந்து 0 ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரோ எடுத்துப்போம். ஸோ நான் ரோ 4 என்ன பண்ண போகிறேன்னா, ரோ 4 -2 டைம்ஸ் ரோ 1. ஓகேங்களா? ஸோ ரோ 4 இருக்குது 2 இருக்குது. 2 - 2 இன்ட்டு ரோ 1 இருக்குது 1 இருக்குது. ஸோ 2 - 2 0. நெக்ஸ்ட் அடுத்து 6 -2 இன்ட்டு ரோ 1 இருக்குது -2. அப்போது -2 இன்ட்டு -2 +4, 6 + 4 10. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் அடுத்த எலமெண்ட்டுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். 18 இருக்குது. 18 - 2 டைம்ஸ் என்ன இருக்குங்க 0. ஸோ 0 இருந்தாலும் நம்மளுக்கு அப்படியே டேரெக்டாக இதே ஆன்சர் தான் இருப்போது 18. இங்கே 0 இருக்குன்னு அப்படியே டேரெக்டாக 8 எழுதிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்
அடுத்து இருக்கு 6 இருக்கு 3 இருக்கு. ஸோ 6 மைனஸ் 2 இன்ட்டு 3. ஸோ ரோ 4ல் 6, ரோ 1ல் 3. 2 3 6, 6 மைனஸ் 6 இதுவும் 0 தான். சரி, இதை தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போதைக்கு எனக்கு என்ன வந்திருக்கு, இந்த இடம் 0 ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் இந்த இடம் 0 ஆக்கணும். இந்த 10 வந்து இப்போ 0 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னு யோசிங்க. ஸோ இதில் அப்படியே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஸ் அப்படியே எழுதிப்போம். 1 மைனஸ் 2 0 0 3. நெக்ஸ்ட் ரோவில் அப்படியே எழுதிப்போம். 0 மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 2 0. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த தேர்ட் ரோ பாருங்களா, எனக்கு இதை 0 ஆக்கணும். ஓகே, சரி, நான் உங்களுக்கு பண்ணிட்டு விட்டு பண்ணி காட்டுறேன். 0 1 3. ஃபஸ்ட்டு உங்கள் வேலை இந்த 3 இடத்து 0 ஆக்குங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ரெடியூஸ் பண்ணுமோ பண்ணிக்கலாம். இப்போ நான் ரோ 4 பாருங்கள். இப்போ எனக்கு இந்த 10 0 ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், நான் இந்த இல்லை இது கூட எடுத்துக்கலாம். இந்த 2 கூட 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 4 ப்ளஸ் மைனஸ் 2 இருக்குங்களா, அப்போனா என்ன பண்ணுவது 5 இன்ட்டு ரோ 1. ஓகே, இப்போ ரோ 4ல் என்ன இருக்குது 10. 10 ப்ளஸ் 5 டைம்ஸ் ரோ 1 இருக்குது மைனஸ் 2. ஸோ 10 மைனஸ் 10 0 0 ஆக்கிட்டேன்னு பார்த்தீங்களா? ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ இந்த இடம் எனக்கு 0 ஆக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடணும். என்ன இருக்கீங்க 0, ரோ 4 இருக்கு 0 ப்ளஸ் 5 டைம்ஸ் ரோ 1 இருக்கு 1. ஸோ 0 ப்ளஸ் 5 5. அப்போ எனக்கு இந்த இடம் 5 ஆகிடும். ஓகேங்களா, சரி, இப்போ எனக்கு இந்த இடம் 0 வரணும், கரெக்டு தானே? அப்போது நான் வந்து ஃபஸ்ட் ரோ வச்சு யூஸ் பண்ணால் எனக்கு வந்து ஆன்சர் இந்த இடம் 0. ஏற்கனவே இந்த 0 வந்து மாறி போயிடுச்சு 5ன்னு. அப்படிலாம் மாறக்கூடாது. எனக்கு ரெண்டுமே 0 வர மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வேறு ரோஸ் எடுத்துக்கலாம். இப்போ ரோ 4 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரோ 4 கூட இந்த ரோ 2 எடுத்துப்போம். ஓகேங்களா, ரோ 4 கூட 10 டைம்ஸ் ரோ 2 இதை எடுத்து பார்ப்போம். இப்போ ரோ 4 இருக்கு, எனக்கு 10 இருக்குது ப்ளஸ் 10 இன்ட்டு ரோ 2 என்ன இருக்குது மைனஸ் 1. ஸோ 10 மைனஸ் 10 0. ஓகே, 0 வருது. இதையும் நம்ம செக் பண்ணோம் இல்லையா? ரோ 4 இருக்குது 0 ப்ளஸ் 10 டைம்ஸ் ரோ 2 இருக்குது 0. ஸோ 0 ப்ளஸ் 0 0. அப்போ எனக்கு இங்கே 0, வேறு எந்த நம்பரும் வரல. ஸோ அதே 0 எனக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ அடுத்த எலமெண்ட்டுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன இருக்குங்க 18 இருக்குது. ஸோ 18 ப்ளஸ் 10 டைம்ஸ் ரோ 2 என்ன இருக்குது மைனஸ் 3. ஸோ 10 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 30. மைனஸ் 30 ப்ளஸ் 18 மைனஸ் 12. நெக்ஸ்ட் அடுத்த எலமெண்ட் இருக்குது 8. ஸோ 8 ப்ளஸ் 10 டைம்ஸ் ரோ 2 இருக்குது மைனஸ் 2. ஸோ 8 10 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 20. ஸோ 20ல் 8 போயிடுச்சுன்னா மைனஸ் 12. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குங்க 0 இருக்குது. 0 ப்ளஸ் 10 டைம்ஸ் ரோ 2 இருக்குது 0 தான். ஸோ ஃபுல்லாகவே 0 தான் இது. ஓகேங்களா, இப்போதைக்கு பாருங்கள், நான் இந்த இடம் எனக்கு வந்து என்ன ஆக்கிட்டேன், நான் 0 0 0ன்னு ஆக்கிட்டேன். ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்மளால் ஏதாவது ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும், ஒழுங்குபடுத்த முடியுமான்னு பார்க்கணும். அது எப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு ரோ இங்கே எனக்கு 1 இருக்கணும். ஸோ மற்றதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு இது 1 இருக்கணும். செகண்ட் ரோவில் பாருங்கள், எனக்கு 1 இருந்தால் பெட்டர் எப்பயுமே. ஓகேங்களா, ப்ளஸில் இருந்தால் பெட்டர், +1 இருந்தால் பெட்டர் எப்பயுமே. அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் ரோ ஃபுல்லாத்தையும் நான் என்ன பண்ணலான்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் ரோ 2 மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. 0 +1 +3 +2 0. இந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்தால் பெட்டர். இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ரோ பாருங்களேன்.
தேர்ட் ரோ நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். எப்படி தெரியுங்களா? இந்த தேர்ட் ரோவையும் இந்த செகண்ட் ரோவையும் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ ப்ளஸ் தேர்ட் ரோ. ஏன்னா இப்போ 0 + 0 0, இது எதுவும் மாறாது. 1 - 1 0, அது ஆட் பண்ணுங்கள். 3 + -3 வரும் 0, 2 + -2 0, 0 + 0 0. ஸோ நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? உங்களால் எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஆனால் இது எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது, அதுதான் முக்கியமே. நெக்ஸ்ட், இப்போது ஃபோர்த் ரோ பாருங்கள், எனக்கு இந்த மைனஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது சேம் நம்பர் தான், 12 தான் இருக்குது. அப்போ நான் ரோ 4 என்ன பண்ணலான்னா, ரோ 4-ஐ -12 டிவைட் பண்ணிக்க போகிறேன். அப்படி பண்ண எனக்கு என்ன ஆகிடுங்க, +1 ஆகிடும். வேறு எதுக்கும் நம்மளுக்கு பிரச்சனை வராது. இப்போது 0/-12 0 தான் வரப்போகுது. 0/-12 0 தான் வரப்போகுது. -12/-12 1 வரப்போகுது. -12/-12 1 வரப்போகுது. 0/-12 1 வரக்கூடும் 0. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு இந்த இடம் எதுவுமே நம்ம சேஞ்ச் ஆகக்கூடாது. இதெல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆகாமல் நம்மளால் எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஸோ இதோட போதும், அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பாசிட்டிவ்ஸ் 1 இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் நம்பர்ஸாகவே கொண்டு வந்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்தால் போதும். நெக்ஸ்ட், இப்போது ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேசிஸ் எழுத போகிறோம். பேசிஸ். சரி, இந்த பேசிஸ் எப்படி எழுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஜீரோஸ் ஒரு ரோவாவது வர வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படிலாம் வந்து நம்மளுக்கு இந்த பேசிஸ்லாம் குறையும். சரி, இதில் ஃபுல்லாக ஜீரோஸ் இருக்கா? இல்லை. அப்போது நம்பர்ஸ் இருக்குது. அப்போ அது ஒரு பேசிஸாக கணக்கு எடுத்துக்கணும். 1, -2, 0, 0, 3. நெக்ஸ்ட், செகண்ட் ரோ எடுத்துக்கலாமா? ஏன்னா எல்லாமே ஜீரோஸ் இல்லை. 0, 1, 3, 2, 0. தேர்ட் ரோ எடுத்துக்கூடாது, ஏன்னா எல்லாமே 0 ஆயிடுச்சு, அதை எடுத்துக்கூடாது, கணக்கு எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட், ஃபோர்த் ரோ என்ன இருக்குது? 0, 0, 1, 1, 0. அவ்வளோதான். ஸோ இதுதான் பேசிஸ். இப்போ எக்ஸாமில் ஃபைண்ட் அ பேசிஸ் மட்டும் கேட்டால் இது எழுதுனா போதும். கூட எக்ஸ்ட்ராவாக டைமென்ஷன் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, டைமென்ஷன் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு, இங்கே எத்தனை பேஸ் இருக்குது? 1, 2, 3. ஸோ டைமென்ஷன் 3. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்க கொடுத்ததை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றுங்க. மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஜீரோஸ்க்கு கொண்டு வாங்க. ஸ்டார்டிங்கில் 1 வர வச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களால் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சால் ரெடியூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜீரோஸ் வர வைக்க முடிஞ்சதுன்னா ஒரு ரோ ஃபுல்லாக ஜீரோஸ் வர வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு, அந்த மாதிரி மைனஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பாசிட்டிவில் கொண்டு வாங்க. இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.